வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நான் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் 9/1/2021 நடந்த ஷிஃப்ட் 2க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். நம்ம டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்றாவது கொஸ்டின் கொடுக்கப்பட்டதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்கப்பா. சரிங்களா? இப்போ 56க்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 64 வரும். சரிங்களா? 64 8 ஸ்கொயர் 64 9 ஸ்கொயர் 7 8 ஸ்கொயர் 64 9 ஸ்கொயர் 81. இப்போ 9 தான் ஆன்சராக இருக்கும். சரிங்களா? ஏன்னா இங்கே ப்ளஸில் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே உள்ள வழியே பார்த்துடலாம். ஸோ இங்கே இதை சுருக்கினீங்கன்னா 6 வரும். 6 + 19 டோட்டலாக 25 வரும். ஸோ 25 வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 88 × 5ன்னு சொல்லி வரும். சரிங்களா? அப்போ 88 × 5 440 சொல்லி வரும். ஸோ 185 + 440 √ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 625 வரும். சரிங்களா? 625 + 56 ஹோல் ரூட். அப்போ என்ன வரும்? 625 வெளியில் எடுத்தீங்கன்னா 25 சொல்லி வரும். ஸோ 56 + 25 √ = 81 √ = 9ன்றதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 4வது கொஸ்டின். கொஸ்டின் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a - b ஹோல் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கு. இங்கே ஏபின்னு சொல்லியிருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா அதோட ஃபார்முலா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4ன்னு சொல்லி ஆன்சர் வரும். சரிங்களா? அதாவது எழுதி போனால் அது மட்டும் எழுதிக்கணும். a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a - b ஹோல் ஸ்கொயர் அப்பான் ab ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ab. இதோட மதிப்பு வந்து என்ன வரும்? 4abன்னு வரும். வகுத்தல் ab = 4ன்னு சொல்லி வரும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், if 2x1 is a factor of 2x⁴ - 7x⁴ + x + k = 0, then find the value of k. கொடுக்கப்பட்ட சமன்பாடுடைய பல்லுறுப்புக்கோவை சமன்பாடுடைய ஒரு ஃபேக்டர் வந்து 2x - 1 அப்படின்னா 2x - 1 = 0 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 1/2ன்னு சொல்லி வரும். சரிங்களா? 2x = 1ன்னு சொல்லி வரும். எக்ஸோட மதிப்பு 1/2ன்னு சொல்லி வரும். சரிங்களா? அப்படியே இந்த எக்ஸோட மதிப்பு இதில் புட் பண்ணிட வேண்டியதான். ஸோ 2 × 1/2 ஹோல் பவர் 4 மைனஸ் 7 × 1/2 ஹோல் பவர் கியூப் ப்ளஸ் 1/2 ப்ளஸ் k = 0. ஸோ இது சுருக்கினீங்கன்னா என்ன வரும்? 2 × 1/16 மைனஸ் 7 × 1/8 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் k = 0வா? ஸோ இதோட மதிப்பு என்ன வரும்? 1/8 மைனஸ் 7/8. ஸோ இது வந்து என்ன பண்ணிக்கலாம்? 8ன்னு கீழே மீச்சி வர மாதிரி எழுதிக்கலாம். அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/8ன்னு சொல்லி வரும். ப்ளஸ் k = 0. ஸோ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா மீச்சி என்ன வரும்? 1 - 7 + 4. ஒரு நிமிஷங்க. ப்ளஸ் 4 ஈக்குவல் என்ன வரும்? -2 ப்ளஸ் k = 0. ஸோ அப்போ கேவோட மதிப்பு என்ன வரும்? இதோட மதிப்பு என்ன வரும்? இதோட மதிப்பு -1/2ன்னு சொல்லி வரும். சரிங்களா? அப்போ கேவோட மதிப்பு என்ன வரும்? 1/2. அவ்வளோதாங்க. சாரி, ஏன் ஏதோ தப்பு பண்ணுறானே. ஸோ இதோட மதிப்பு என்ன வரும்? -7 5. அப்போது ஈக்குவல் டு அடுத்து என்ன வரும்? -2/8 ப்ளஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் k. அப்போ கேவோட மதிப்பு 2/8 = 1/4ன்றதான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் 6வது கொஸ்டின். ஒரு குளம் இருக்குது. ஒரு குளத்தில் வந்து 3 குழாய்கள் இருக்குது. சரிங்களா? அந்த குழாய் வந்து ஒரு குழாய் வந்து 4 மணி நேரத்துலையும், இன்னொரு குழாய் வந்து 2 நாள்லையும், முதல் குழாய் 4 நாள்லையும், 2வது குழாய் 2 நாள்லையும், 3வது குழாய் வந்து 12 மணி நேரத்துலையும் அந்த குளத்தை வந்து தனித்தனியாக நிரப்போம் அப்படின்னா மொத்தமாக 3 குழாய் திறந்து விட்டாங்க அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் நிரப்ப சொல்லி கேட்குறாங்க. இங்கே எல்லாமே டேஸில் கொடுத்துருக்காங்க, பட் இங்கே ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ எல்லாத்தையும் ஹவர்ஸ்லேயே மாற்றிக்கலாம். சரிங்களா? அப்போது குழாய் ஏ, குழாய் பி, குழாய் சின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா? முதல் குழாய் எவ்வளோ நேரத்தில் நிரப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 × 24 மணி நேரம். சரிங்களா? இரண்டாவது குழாய் 2 × 24 மணி நேரம். மூணாவது குழாய்
12 மணி நேரம். ஸோ இதோட எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96ன்னு சொல்லி வரும். சரிங்களா? அது 96 டேங்கோட கெப்பாசிட்டி. அப்போ எல்சிஎம் இதோட எஃபிஷியன்சி என்ன வரும்? இது வந்து ஹவர்ஸு, இது வந்து டோட்டல் ஒர்க் மீச்சம் எடுத்தீங்கன்னா 96ன்னு சொல்லி வரும். ஸோ டோட்டல் ஒர்க்கு அடுத்து எஃபிஷியன்சி ஒவ்வொரு குழாயும் எவ்வளோ நேரம், ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ வேலை பார்க்கணுன்றது தான். ஸோ முதல் குழாய் வந்து 1ன்னு சொல்லி ஒரு எஃபிஷியன்சி, 2வது குழாய்க்கு வந்து 2, 3வது குழாய்க்கு வந்து 12னா 7 மணி 54, 8 மணி 96. சரிங்களா? 3வது குழாய் வந்து 8 மணி நேரத்தில் வந்து குழாய் நிரப்பும். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, 3 குழாய் சேர்ந்து வந்து எவ்வளோ நேரத்தில் நிரப்பும் சொல்லி கேட்குறாங்க. 3 குழாயோட எஃபிஷியன்சி என்ன வரும் பார்த்தீங்கன்னா 11 சொல்லி வரும். ஸோ நமக்கு தேவை A+B+C வந்து எவ்வளோ நேரத்தில் வேலை முடிக்கும்ன்றதான் தேவை. ஸோ டோட்டல் ஒர்க் A+B+C நம்பர் ஆஃப் டே ஹவர்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் அப்பான் எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி எவ்வளவு? 1. ஸோ அதை சுருக்கினீங்கன்னா 8/11 ஹவர்ஸ் சொல்லி ஆன்சர் கிடைக்கும். வழக்கமான கணக்கு தாங்க. அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா 20வது கணக்கு. 22வது கணக்குங்க. சாரி, 2 நம்பர்ஸ் இருக்குது. ஏபின்னு சொல்லி 2 நம்பர் இருக்குது. அது வந்து 3வது நம்பர் சியை விட 15% அப்புறம் 32% சொல்லி கம்மியாக இருக்குது. சரிங்களா? 15% அப்புறம் 32% சொல்லி இருக்குது. தேர்ட் நம்பர் லெஸ் தென் கம்மியாக இருக்குது. சரிங்களா? அப்படின்னா நம்பர் பி வந்து ஏவோட எவ்வளோ சதவீதம் வந்து கம்மின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? நம்பர் ஏ, நம்பர் பி, அப்புறம் நம்பர் சி. நம்பர் சியை விட ஏ வந்து 15% கம்மியாக இருக்குது, பி வந்து 32% கம்மியாக இருக்குது. ஸோ சி வந்து கண்டன்னு வச்சுட்டோம் அப்படின்னா ஏவோட மதிப்பு என்ன வரும்? 15 கம்மியாக இருந்துச்சுன்னா 85 சொல்லி வரும். பியோட மதிப்பு 32 கம்மினா 68 சொல்லி வரும். இப்போ கணக்கில் என்ன கேட்குறாங்க, பி வந்து ஏவோட எவ்வளோ கம்மி சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஏவை விட பி வந்து எவ்வளோ கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 கம்மி. சரிங்களா? ஸோ 17 வகுத்தல் 85 சரிங்களா இன்ட்டு 100 ஈக்குவல் டு 20% சொல்லி வரும். சரிங்களா? பதினேழு கம்மியாக இருக்குது. எதுலேருந்து கம்மியாக இருக்குது? ஏவோட 17 வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஏவோட மதிப்பு கீழே வரும். இன்ட்டு 100 ஈக்குவல் டு 20% தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 23வது கொஸ்டின். பை செல்லிங் ஆர்டிகல் ஃபார் 1785 டீலர் லாஸஸ் 50%. சரிங்களா? ஒரு பொருள் வந்து 1785 ரூபாய்க்கு விற்கும் பொழுது 15% நட்டம் கிடைக்குது அப்படின்னா அந்த பொருள் வந்து 15% லாபம் கிடைக்குன்னா அந்த பொருள் வந்து என்ன விலைக்கு விற்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது செல்லிங் ப்ரைஸ், ஃபஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் 1 என்னோட மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ். சரிங்களா? அப்போ என்ன வரும்? 85% சொல்லி வரும். அப்போ 85% மதிப்பு என்ன? 1785 அப்படின்னா 1% மதிப்பு என்ன வரும் அப்படின்னா 21 சொல்லி வரும். சரிங்களா? அப்போ 100% மதிப்பு சரி நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா SP2 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 15% வந்து லாபத்தில் வரணும். அப்போ டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் வந்து என்ன இருக்கும்? 115% இருக்கும். சரிங்களா? அப்போது ரெண்டு பக்கம் வந்து 115 பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஈக்குவல் டு 115% ஈக்குவல் டு 21 இன்ட்டு 115 அதோட மதிப்பு 2415 சொல்லி கிடைக்கும். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 26வது கொஸ்டின். ஒரு அமௌண்ட் வந்து 48,000 வந்து 2 பேர் அனில் அப்புறம் ஆதித்யா இடையே வந்து 11:13 விகிதத்தில் வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னா ஆதித்யாவோட பங்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அனிலோட பங்கு, இது ஆதித்யாவோட பங்கு. அனிலோட பங்கு 11 ரேஷியோ, ஆதித்யாவோட பங்கு 13 ரேஷியோ. சரிங்களா? அப்போ டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 24 ரேஷியோ. 24 ரேஷியோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 48,000 ரூபாய். அப்போ ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும்? 2,000 ரூபாய். நமக்கு என்ன தேவை? ஆதித்யாவோட மதிப்பு தான் தேவை. சரிங்களா? ஆதித்யாவோட ரேஷியோ 13 ரேஷியோ ஈக்குவல் டு 13 இன்ட்டு 2000 ஈக்குவல் டு 26,000 தான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ராஜ்பால் ஃபார்வர்ட் சர்டைன் அமௌண்ட் அட் 10% per annum சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? ராஜ்பால் வந்து ஒரு ஒரு தொகையை வந்து 10% வட்டிக்கு வந்து வாங்குறாரு, தனி வட்டியில் 1.5 வருஷத்துக்கு. சரிங்களா? இப்போ he gave the same amount to as a loan to friend. அதே பணத்தை அவன் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு வந்து கூட்டு வட்டியில் வந்து அரையாண்டு வட்டி விகிதத்தில் வந்து அதே வருஷம் 1.5 வருஷத்துக்கு வந்து கொடுக்குறான் அப்படின்னா இப்போ அப்படி கொடுக்கும்போது அவனுக்கு வந்து லாபம் வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 305 ரூபா வந்து கிடைக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட் என்ன சொல்லிக்கிறான்? வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இவன் வந்து என்ன கொடுக்குறான்? அரையாண்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா 10%.
அப்போ 1.5 வருஷத்துக்கு சரிங்களா, ஃபார் 1.5 இயர்ஸ்க்கு வந்து அவனோட லாபம் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 15% இருக்கும் சரிங்களா. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அரையாண்டுக்கு கொடுக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன வரும், அரையாண்டுனால 2ஆல் வகுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஈக்குவல் டு 5%. அதே நேரத்தில் டைம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆல் பெருக்க வேண்டியிருக்கும். ஸோ 1.5 இயர்ஸ் இன்ட்டு 2 ஈக்குவல் டு 3 இயர்ஸ் சரிங்களா. அப்போது நீங்கள் நல்லா கவனிங்க, இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸ் வந்து நம்ம சிம்பிளாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபார்முலா படி போடணும்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி போடலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து 3 இயர்ஸ்க்கு வந்து இது 3 பங்கு எடுத்தோம் அப்படின்னா அப்படி கூட வேணாம், நம்ம வந்து இந்த நார்மல் மெத்தட்லேயே போட்டுடலாம். ஸோ 3 வருஷத்துக்கு வந்து 5% வட்டி விகிதத்தில் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா. அப்போது ஃபஸ்ட் வருஷம் இது எப்படி கால்குலேட் பண்ணணுன்ற சொல்கிறேன். கூட்டு வட்டிக்கு வந்து இப்போ வந்து அமௌண்ட்டே தெரியல சரிங்களா. இப்போ வந்து அமௌண்ட் தெரியல அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பின்ன வடிவத்தில் எடுங்க. பின்ன வடிவத்தில் எடுத்தீங்கன்னா 1/20 சரிங்களா. இந்த வருஷம் என்ன இருக்கோ அது அப்படியே வந்து இங்கே பிரின்சிபலுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கீழே என்ன இருக்கோ அதே அந்த அப்படியே வந்து இந்த வருஷத்துக்கு வந்து மேலே போட்டுருங்க சரிங்களா. 3 இயர்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 8000 பங்குன்றது அந்த பொருளுடைய அந்த பிரின்சிபலோடைய மதிப்பாக இருக்கும் சரிங்களா. அப்போது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் சரிங்களா. இந்த தேர்ட் இயருக்கு வந்து ஃபஸ்ட் இயருக்கு வந்து 8000த்துக்கு எவ்வளவு 1/20 வட்டி சரிங்களா. அப்போது முதல் வருஷத்துக்கு வந்து 400 சொல்லி வரும், 2ஆவது வருஷத்துக்கு அந்த பிரின்சிபலுக்கு வந்து 400 ரூபா வரும், 3ஆவது வருஷத்துக்கு அந்த பிரின்சிபலுக்கு வந்து 400 ரூபா சொல்லி வட்டி வந்து கிடைக்கும். 2ஆவது வருஷத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் வருஷம் கிடைச்ச வட்டிக்கும் வட்டி வரும். ஸோ 400 × 120 சரிங்களா வட்டி. அப்போ இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், 20ன்னு சொல்லி வரும் சரிங்களா. இந்த வட்டிக்கு வட்டி. அதுக்கடுத்து 3ஆவது வருஷம் இதே வட்டிக்கு வட்டி வருமா, 20. அதுக்கடுத்து இந்த 2ஆவது வருஷம் கிடைச்ச இந்த வட்டிக்கும் வட்டி வரும் சரிங்களா 3ஆவது வருஷத்தில். ஸோ 20. அது மட்டும் இல்லாமல் இந்த 2ஆவது வருஷம் கிடைச்ச இந்த வட்டிக்கும் வட்டி வருமா. அப்போது 20 × 1/20 ஈக்குவல் டு என்ன வரும், 1ன்னு சொல்லி வரும். ஸோ இந்த மேலே இருக்கிறது எல்லாமே வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து தனி வட்டி மாதிரியே வரும் சரிங்களா. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக வரும். இந்த இருக்கு இல்லையா, இந்த பங்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கும் சரிங்களா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கும். அப்படின்னா இதோட மதிப்பு என்ன, 61. ஸோ இதுதான் வந்து லாபமாக இருக்கும். ஏன்னா 3 வருஷம் கொடுத்த தனி வட்டிக்கும் 3 வருஷம் கொடுத்த காம்பவுண்ட் கூட்டு வட்டிக்கும் இடையில தொகை தான் வந்து இந்த லாபமாக இருக்கும். ஸோ 61 ரேஷியோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா, 61 ரேஷியோட மதிப்பு 305 அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும், 5ன்னு சொல்லி வரும் சரிங்களா. நமக்கு என்ன தேவை, 8000 பங்கு தான் தேவை. ஸோ 8000 ரேஷியோட மதிப்பு 8000 × 5 ஈக்குவல் டு 40,000 தான் ஆன்சர். இது கொஞ்சம் பார்க்குறது கஷ்டமாக தெரியும், பட் கணக்கு ஈஸி தான், நீங்கள் புரிஞ்சுக்கிறத பொறுத்து அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 31வது கொஸ்டின். இரண்டு எண்களோட டிஜிட்டோட கூடுதல் வந்து 9ஆமா சரிங்களா. அப்போ XYன்னு ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருடைய X+Y இதோடைய கூடுதல் வந்து 9. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, அந்த நம்பர்னுடைய டிஜிட்ஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, ரிவர்ஸ் பண்ணிட்டு the new number when increased by 9 equals to the three times of the original number சரிங்களா. இப்போ நியூ நம்பர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய நம்பர் வந்து 10x + y சொல்லியிருக்கோம், அதனுடைய டிஜிட் சரிங்களா. இந்த டிஜிட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது நம்பர் அப்படி ரிவர்ஸில் எடுக்கும் போதில் 10y + x சரிங்களா அப்படின்னு இருக்கும்பொழுது இந்த நம்பரோட இந்த புதிய எண்ணோட வந்து 9 கூட்டணும் அப்படின்னா கிடைக்கிற தொகை வந்து இந்த ஒரிஜினல் நம்பரோட 3 பெருக்குனீங்க அப்படின்னா கிடைக்கிற நம்பருக்கு வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போது 30x + 3y, அதாவது 10x ஒய்ன்னு என்ன போடுறோம்னா, இது வந்து ஒற்றை இலக்கம், இது வந்து 10 இலக்கம், அதுக்கடுத்து 100 இலக்கம் அப்படி போகும் இல்லையா. அதனால தான் வந்து இங்கே ஒய் 10xன்னு போட்டிருக்கோம் சரிங்களா. அதே மாதிரி இங்கே 10y + x = 9 சொல்லி வரும். அப்படி இல்லைன்னா இதோட மதிப்பு என்ன வரும், 29x - 7y = 9. இந்த சமன்பாடில் 9 இருக்குது சரிங்களா. இந்த சமன்பாடு 9 இருக்குது. அப்போது சமன்பாடு 1ஐயும் சமன்பாடு 2ஐயும் சமன்படுத்தணும் அப்படின்னா என்ன வரும், x + y = 29x - 7y அப்படின்னா இதோட மதிப்பு என்ன வரும்,
28x equal to 28x equal to இந்த x இந்த பக்கம் முதல்ல மைனஸ் வரும், இங்கிட்டு இருக்க 7x இங்கிட்டு வரும் முதல்ல ப்ளஸ் ஆகும் 8y. அப்போ x upon y ஓட மதிப்பு என்ன வரும்? 8 upon 28. ஸோ அடி எடுத்திங்கன்னா 2 4 8 7 நாங்கள் இருக்குது. ஸோ எக்ஸோட மதிப்பு 2, ஒய்யோட மதிப்பு 7. ஸோ எக்ஸோட மதிப்பு 27 தான் ஆன்சர். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஃபார்மேட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆப்ஷன் யூஸ் பண்ணியும் நீங்கள் இந்த கணக்கு வந்து போடலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 33வது கொஸ்டின். ஹோம் டெக்கோர் ஷாப் மார்க்கெட் எவ்ரி டைம்ஸ். ஹோம் டெக்கோர்னு ஒரு ஷாப் இருக்குது. அந்த ஷாப் வந்து அதனுடைய பொருளை வந்து 30% அடைக்கொலையோட 30% வந்து அதிகமாக வந்து குறிக்கிறாங்க. சரிங்களா? அப்படி குறித்தது போக அந்த குறித்த விலையில வந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த பொருளுடைய சோஃபா செட்டினுடைய விலை வந்து விற்பனை விலை வந்து 23,400 இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அது வேறு ஒன்றும் இல்லை. இங்கே மார்க்கெட் ப்ரைஸ், இங்கே காஸ்ட் ப்ரைஸ், இங்கே செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் எப்பயுமே வந்து 100% இருக்கும். சரிங்களா? அதோட வந்து மார்க்கெட் ப்ரைஸ் என்ன பண்ணுறாங்க, 30% வந்து அதிகம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போது 130 சொல்லி அதோட மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க, 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 10% டிஸ்கவுண்ட் கொடுத்து விற்பனை விலையாகுது. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா விற்பனை விலையா, அப்போ இதோட மதிப்பு என்ன இருக்கும், -10% ஈக்குவல் என்ன வரும், 10%னா 117, 10% 13, 117 போச்சுன்னா 117. சரிங்களா? இந்த 117 ரேஷியோன்றது 117 ரேஷியோன்றது அதோட மதிப்பு 23,400 ரூபாய். அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும், 2,000 ரூபாய் வருமா? நமக்கு என்ன தேவை, எவ்வளோ லாபம் தான் கேட்குறாங்க. சரிங்களா? லாபம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா சிபிக்கு எஸ்பிக்குள்ள வித்தியாசம் தான் வந்து லாபம். சரிங்களா? அப்போ ப்ளஸ் 17. அப்போது 17 ரேஷியோட மதிப்பு 17 × 2000 ஈக்குவல் டு 3,400 ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 37வது கொஸ்டின், 36வது கொஸ்டின். ஒரு ட்ரெயின் வந்து 450 பேசஞ்சரோட வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. சரி, ஒரு ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுது, 450 பேசஞ்சரோட வந்து அது ஸ்டார்ட் ஆகுது. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் வந்து 9ல் ஒரு பங்கு வந்து இப்போ இறங்கிறாங்க. அதுக்கப்புறம் 20 பேர் வந்து ஏறுறாங்க. சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் ப்ளேஸில் 450 பேசஞ்சர் இருப்பாங்க. சரிங்களா? 9ல் 8 பேர் இறங்கிட்டாங்க அப்படின்னா மீதி 9ல் ஒருத்தர் இறங்கிட்டாங்கன்னா மீதி எத்தனை பேர் இருப்பாங்க, 8 பேர் இருப்பாங்களா, 8 பங்கு இருப்பாங்களா? ஸோ மதிப்பு என்ன வரும், 50 ஈக்குவல் டு 400 சொல்லி வரும். இதோட வந்து 20 பேர் இப்போ வந்து கூட ஆட் ஆகிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டாப் நிறுத்தத்தின் முடிவில் வந்து 420 பேர் அந்த ட்ரெயினில் வந்து இருக்காங்க. இப்போது அடுத்து 2வது ஸ்டாப்பில், சரிங்களா, 2வது ஸ்டாப்பில் வந்து 6ல் ஒரு பங்கு பேசஞ்சர் வந்து இருக்கிறவங்கள 6ல் ஒரு பங்கு பேசஞ்சர் வந்து இறங்குறாங்க. அடுத்து 19 பேசஞ்சர் வந்து ஏறுறாங்க. அப்போது 420 × 6ல் ஒரு பங்கு வந்து இறங்கிறாங்க. அப்போ மிச்சம் எத்தனை பேர் இருப்பாங்க, 6ல் 5 பங்கு பேர் வந்து அந்த ட்ரெயினில் இருப்பாங்க. சரிங்களா? இப்போ இதோட மதிப்பு என்ன வரும், 70. ஸோ 350 கூட்டல் இதில் எத்தனை பேர் அடுத்து ஏறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 பேசஞ்சர் வந்து புதுசாக ஏறுறாங்க. அப்படின்னா 369 பேசஞ்சர். இப்போ என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி பேசஞ்சர் வந்து இந்த 3வது ஸ்டாப்பில் வந்து இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. 3வது ஸ்டாப்பில் எத்தனை பேசஞ்சர் இருப்பாங்கன்னா 369 பேசஞ்சர் வந்து இருப்பாங்க. எளிமையான கணக்கு தாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 37வது கொஸ்டின். sin θ மைனஸ் காஸ் θ மதிப்பு 0 அப்படின்னா அந்த ஆங்கிள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா என்னது, இதுதான் 0, 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி. சரிங்களா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். சரிங்களா? அப்போது அந்த ஆங்கிள் வந்து ஒரு குறுங்கோணமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? 0க்கு 90 டிகிரி இருந்தால் குறுங்கோணம். சரிங்களா? அப்போ sin cube θ ப்ளஸ் 3 cos cube θவோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ கணக்குப்படி sin θ மைனஸ் காஸ் θ ஈக்குவல் டு என்ன, 0 கொடுத்தேன். அப்போது sin θ ஈக்குவல் டு காஸ் θ. sin θவும் காஸ் θவும் எந்த இடத்துல வந்து சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டாவோட மதிப்பு 45 டிகிரின்னு இருக்கும்போது தான் சமமாக இருக்கும். சரிங்களா? அப்போ தீட்டாவோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? sin θ ஈக்குவல் டு காஸ் θ அப்படின்னா அது எங்கே 1/2 45 டிகிரின்ற இடத்துல தான் வந்து தீட்டாவோட மதிப்பு 45 டிகிரின்னு இருக்கும் போதுல தான் வரும் 1/2 1/√2. அப்போது sin cube தீட்டாவோட மதிப்பு என்ன, sin cube 45 டிகிரி ப்ளஸ் 3 cos cube 45 டிகிரியோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா sin cube 45 டிகிரி 1/√2 the whole cube plus 3 ×
1/√2 the whole cube. அப்போ இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1/2√2 + 3 × 1/2√2 சரிங்களா. 3 × 1 3 தான் வரும். ஸோ ஈக்குவல் இதை ரெண்டையும் கூட்டிங்கன்னா அப்படின்னா 1 + 3 2√2 சொல்லி வரும் ஈக்குவல் டு 4/2√2. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே 2 வரும். ஸோ 2 வந்து √2 × √2 சொல்லிடலாம். 2/√2 ஈக்குவல் டு 2ன்றதான் ஆன்சர். சாரி 2/√2 இதோட மதிப்பு என்ன வரும்? 2 வந்து √2 × √2 எழுதலாமா? அப்போது √2 அடியாயிரும், மேலே ஒரு √2 இருக்கும் சரிங்களா. அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 43வது கொஸ்டின். 2 எண்கள் வந்து 3:2 விகிதத்தில் இருக்குது. அதில் வந்து முதல் எண்ணோட வந்து 8 கழிக்கிறோம், அப்புறம் ரெண்டாவது எண்ணோட 6 கழிக்கிறோம் அப்படின்னா அதோட ரேஷியோ வந்து 5:4 மாறுது அப்படின்னா அந்த எண்கள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அந்த நம்பர் என்னவாக இருக்கும்? 3:2 விகிதத்தில் இருக்குது. அப்போ அந்த எண்கள் வந்து 3x 2xன்னு சொல்லியிருக்கும் சரிங்களா. அப்போது 3xன்ற நம்பர்லேருந்து 8 கழிக்கிறோம், அடுத்து 2xன்ற நம்பர்லேருந்து 6 கழிக்கிறோம். இப்போ அதோட விகிதம் 5:4 மாறுதுன்னா ஸோ என்ன பண்ணணும்? குறுக்கு பெருக்கல் பண்ணிட வேண்டியதான். குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா 12x - 4×32 ஈக்குவல் டு 10x - 30 சரிங்களா. அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 10x ஈக்குவல் டு 2 சொல்லி வரும். சாரி 2x ஈக்குவல் டு 2 வரும். 12xலேருந்து 10x போச்சுன்னா 2x. அடுத்து இது அந்த பக்கத்தில் எக்ஸோட மதிப்பு 1ன்னு சொல்லி வரும். ஸோ நமக்கு தேவையான நம்பர் 3:2 3,2. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 45வது கொஸ்டின். 16 ஆண்கள் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 24 நாள் முடிக்கிறாங்க. அடுத்து அதே வேலையை 24 பெண்கள் வந்து சேர்ந்து 32 நாளில் முடிக்கிறாங்க சரிங்களா. இப்போ 16 ஆண்கள் அப்புறம் 16 பெண்கள் சேர்ந்து அந்த வேலையை தொடங்குறாங்க. 12 நாளில் வந்து செய்கிறாங்க. அதுக்கடுத்து பெண்களெல்லாம் அந்த வேலையை விட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து எத்தனை அதிகமான ஆண்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து ரிமைனிங் ஒர்க்கை வந்து 2 நாளில் முடிக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டினில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும், அடுத்து டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும், கடைசியாக நமக்கு தேவையான கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஃபஸ்ட் எஃபிஷியன்சி என்ன? 16 ஆண்கள் 24 நாள் செய்கிற வேலையை அதே இது 24 பெண்கள் 32 நாளில் செய்கிறாங்க சரிங்களா. அப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 24 அடியாயிரம். ஸோ 16 2. ஸோ ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான எஃபிஷியன்சி சரிங்களா. எஃபிஷியன்சி அவங்களோட திறன்மை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 2/1 சொல்லியிருக்கும் சரிங்களா. அப்போ டோட்டல் ஒர்க் என்ன? இப்போது டோட்டல் ஒர்க் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சமநிலையில் போடுங்க. 16 × ஆண்கள் 2 × 24. ஸோ இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 768 சொல்லி வரும். இப்போது இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வேலையை 16 ஆண்கள் ப்ளஸ் 16 பெண்கள் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் ஆரம்பிக்கிறாங்க? 12 நாளுக்கு வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ 12 நாளுக்கு வேலை செய்கிறாங்களா? அப்போ இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 576 சொல்லி வரும். ஸோ மீதி வந்து எவ்வளோ வேலை இருக்குது? 192 வேலை இருக்குது சரிங்களா. இப்போ நம்மகிட்ட வந்து 16 பெண்கள் போயிட்டாங்க. இப்போ வந்து எத்தனை ஆண்கள் இருக்காங்க? 16 ஆண்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ 192 ஆல்ரெடி வந்து 16 ஆண்கள் அவங்களோட எஃபிஷியன்சி 2 அப்படின்னா இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 192 ÷ 32. ஸோ 6 வருமா? 6 3 18, 6 2 12, மிச்சம் 1 3 18, 192 6ன்னு சொல்லி வருமா? இப்போது சாரி இப்படி போட இப்போது 192 வேலை இருக்குது ரிமைனிங் வேலை சரிங்களா. 192 வேலை ஆல்ரெடி வந்து 16 ஆண்கள் இருக்காங்க ப்ளஸ் எத்தனை ஆண்கள் சேர்ந்து சரிங்களா அவங்களோட எஃபிஷியன்சி என்ன இருக்கும்? 2ன்னு சொல்லியிருக்கும். நாட்கள் வந்து 2 நாளில் வந்து அந்த வேலையை முடிப்பாங்க சரிங்களா. இதுதான் வந்து கான்செப்ட். நல்லா கவனிங்க. ரிமைனிங் ஒர்க்கு 192 ஒர்க் இருக்குது. அதில் 16 + x ஆண்கள் வந்து செய்வாங்க சரிங்களா. எக்ஸ் நம்பர் ஆஃப் ஆண்கள் செய்வாங்க. அவங்களோட எஃபிஷியன்சி சேம் தான். ஸோ வந்து காமனாக எடுத்துக்கலாம். ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி வந்து 2ன்னு சொல்லியிருக்கோம். இந்த வேலையை ரிமைனிங் வேலை வந்து 2 நாளில் முடிக்கிறாங்க சரிங்களா. அப்போ 4 அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
4 நாங்கள் 16, 8 நாங்கள் 32 சரிங்களா. அப்போது 48ஓட மதிப்பு 16 + x அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன வரும் 32. ஸோ 32 அதிகமான ஆண்கள் வந்து இருந்தாங்க அப்படின்னா இந்த வேலையை வந்து 2 நாளில் முடிக்க முடியும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 47வது கொஸ்டின். இந்த மாதிரி கணக்கை எப்பயுமே புள்ளியை வந்து எல்லா இடத்துலையும் சமமாக இருக்கிற மாதிரி வச்சு பாருங்க. 0.83 சரிங்களா. 44.4, அடுத்து 4.44, அடுத்து 4.604, அடுத்து 43. ஸோ என்ன வரும் 74. 74 முடிகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக அப்படியே போட்டுடலாம். இல்லை நீங்கள் எல்லாத்தையும் போட்டிங்கன்னா 97.274 சொல்லி கிடைக்கும். அடுத்து த மீன் அப்சர்வேஷன் ஆஃப் 21 பேருடைய சராசரி வந்து 42 சரிங்களா. இதில் வந்து அந்த 21 பேரில் ஃபஸ்ட்டு 11 பேரோட ஆவரேஜ் வந்து 50, லாஸ்ட்டு 11 பேரோட ஆவரேஜ் வந்து 35 அப்படின்னா 11வது ஆளோட ஆவரேஜ் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ டோட்டல் என்ன 21 × 42 ஈக்குவல் டு 21 ஸ்கொயர் 441 882. ஃபஸ்ட்டு 11 ஆட்களுடைய ஆவரேஜ் ப்ளஸ் லாஸ்ட் 11 ஆவரேஜோட எண்ணிக்கை ஈக்குவல் டு என்ன வரும் 550 கூட்டல் 385 ஈக்குவல் டு 800 600 935 சொல்லியிருக்கோம். ஸோ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் வந்து அந்த ஆளுடைய எண்ணிக்கை சரிங்களா. அப்போது 935 மைனஸ் 882 ஈக்குவல் டு 53 கிலோமீட்டர் தான் அந்த கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நபருடைய எடை சரிங்களா. முதல்ல இங்கே 21 பேர் இருக்காங்க, இங்கே 21 11 11 22 பேர் இருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆளோட எடை வந்து 53 சொல்லி இருக்கும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 50வது கொஸ்டின். பைத்தாகரன் ட்ரிபிள் தெரிஞ்சால் அந்த கணக்கு வந்து ஈஸியாக போடலாம். இந்த பேஸ் ஆஃப் தி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குது சரிங்களா. ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குது. அதனுடைய அடிப்பாகத்தினுடைய அளவு வந்து 12 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்தாங்க சரிங்களா. அப்புறம் மற்ற இரு பக்கங்கள் இடையே உள்ள வித்தியாசம் வந்து 6 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்தாங்க சரிங்களா. இப்போ வந்து இது பேஸு, இது ஹெயிட்டு சரிங்களா, செங்கோண முக்கோணம். அப்போ இது கர்ணம் தான் வந்து கூட இருக்குமா x + 6, இதோட மதிப்பு எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்போது நமக்கு வந்து பைத்தாகரன் ட்ரிபிள் 9 12 15 சொல்லி இந்த பைத்தாகரன் ட்ரிபிள் தெரிஞ்சுன்னா இந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். அப்போ எக்ஸோட மதிப்பு 9, ஒய்யோட மதிப்பு 15 சரிங்களா. அப்போது நமக்கு என்ன கேட்குறாங்க பெரிமீட்டர் கேட்குறாங்க, இந்த முக்கோணத்துடைய சுற்றளவு கேட்குறாங்க. ஸோ 9 கூட்டல் 12 கூட்டல் 15 ஈக்குவல் டு 27 36 சென்டிமீட்டர்ன்றது ஆன்சர். அப்படி சப்போஸ் தெரியல அப்படின்னா டேரெக்டாக சரிங்களா என்ன ஃபார்முலா போடணும், கர்ணத்தின் வர்க்கத்தின் மதிப்பு மற்ற இரு பக்கங்கள் சரிங்களா அடிப்பக்கம் மற்றும் உத்துயரத்தினுடைய வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்குமா. அப்போ என்ன வரும் அப்படி பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் என்ன 12 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அடிப்பக்கம் இது வந்து குத்துயரம் x + 6 த ஹோல் ஸ்கொயரா. அப்போ என்ன வரும் 144 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12x ப்ளஸ் 36. ஸோ எக்ஸ் ஸ்கொயரும் அடியாகி போயிடும். அப்படின்னா என்ன வரும் 136 இந்த பக்கம் கொண்டு வந்து கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் 36 108. ஸோ 12 எக்ஸோட மதிப்பு 108 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன வரும் 9. ஸோ எக்ஸோட மதிப்பு 9னா அப்போது எக்ஸ் + 6ஓட மதிப்பு 15. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டோமா, அவ்வளோதாங்க. அப்படியே வந்து நம்ம வந்து பெரிமீட்டர் வந்து கண்டுபிடிச்சலாம். 9 கூட்டல் 12 கூட்டல் 15 36 சென்டிமீட்டர் சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். பைத்தாகரன் ட்ரிபிள் தெரிஞ்சால் டைமிங் மிச்சம், அவ்வளோதான். அடுத்து 54 கணக்கு சிம்பிளிஃபிகேஷன். 3 மாதத்தில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வரும். ஸோ அது மதிப்பு என்ன வரும் 32 6. ஸோ 12 6 வகுத்தீங்க அப்படின்னா 2 2 ப்ளஸ் 8 32 32 மைனஸ் 4 என்ன வரும் பார்த்தீங்கன்னா 34 மைனஸ் 4 ஈக்குவல் டு 30ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 57 கொஸ்டின் ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டினுங்க. லைன் ஏபி சரிங்களா, லைன் ஏபி அப்புறம் லைன் ஏபிசி சரிங்களா இஸ் அ டேஞ்சன்ட் டு எ சர்க்கிள் பி. இந்த லைன் ஏபிசி இருக்கு இல்லையா, ஏபிசி வந்து இந்த வட்டத்தினுடைய தொடுகோடாமா சரிங்களா. இப்போது பிக்யூவும் ஏசியும் சரிங்களா, பிக்யூ ஏசியும் வந்து இணையா சரிங்களா, ஒன்றுக்கொண்டு இணையாக இருக்குது சரிங்களா. அப்போ கியூபிசியினோட மதிப்பு
70 டிகிரி அப்படின்னா PBQ மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க, இதோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போது கான்செப்ட் இங்கே என்ன அப்படி பார்த்தோன்னா ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் இதுதான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கான்செப்ட். சரிங்களா. அதுக்கப்புறம் குறுக்கு வெட்டி, வழக்கமான குறுக்கு வெட்டி. ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வட்டம் இருக்குது. சரிங்களா. இந்த வட்டத்தினுடைய ஒரு தொடுகோடு இருக்குது. வட்டத்தை வந்து ஒரு தொடுகோடு தொட்டு போகுது. சரிங்களா. இது வந்து வட்டத்தினுடைய நான் கோடுன்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா. இது வந்து கோடு, CHORD, தமிழில் வந்து நான். இது வந்து டேன்ஜென்ட், வட்டத்தினுடைய தொடுகோடு. இப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டத்தில் தொடுகோட்டின் தொடுபுள்ளி, வட்டத்தில் தொடுகோட்டின் தொடுபுள்ளி வழியே ஒரு நான் வரையப்பட்டால் அந்த நான் தொடுகோட்டுடன் ஏற்படுத்தும் கோணம், அந்த நான் இந்த கோடு வந்து இந்த டேன்ஜென்டோட ஏற்படுத்தக்கூடிய கோணம் வந்து ஒவ்வொரு தனித்தனியான மாற்று வட்டத்துண்டுகள் அமைந்த கோணங்களுக்கு சமம். சரிங்களா. இது ஒரு வட்டத்துண்டு. சரிங்களா. இந்த பகுதி வந்து ஒரு வட்டத்துண்டு. அப்போ இது ஒரு வட்டத்துண்டா. ஸோ இதில் இருந்து அமைஞ்சிருக்கக்கூடிய கோணத்துக்கு வந்து ஈக்குவல் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்படின்னா இதனுடைய மதிப்பும் சேமாக இருக்கும். சரிங்களா. அப்போது இதோட மதிப்பு என்ன வரும், 70 டிகிரி வருமா, ஒரு கான்செப்ட். ரெண்டாவது பிக்யூவும் சரிங்களா ஏசியும் ஒன்று கொண்டு இணை. சரிங்களா. அப்போ இது வந்து ஒரு குறுக்கு வெட்டியா, அப்போ இது வந்து ஒரு குறுக்கு வெட்டி. குறுக்கு வெட்டியில் நல்லா கவனிங்க, உள்ளெதிர் கோணங்கள் சமமா. அப்போ இதோட மதிப்பு எக்ஸ்னா இதோட மதிப்பு எக்ஸ்ன்னு இருக்குமா. சரிங்களா. அப்போது இங்கே கான்செப்டில் இதோட மதிப்பு 70 டிகிரி, இதோட மதிப்பு 70 டிகிரி, அப்போ இதோட மதிப்பும் 70 டிகிரியில் இருக்கும். சரிங்களா. அப்படின்னா நேர்கோட்டு கோணம். சரிங்களா. நேர்கோட்டத்து கோணத்தினுடைய நேர்கோணத்தின் மதிப்பு 180 டிகிரி ஈக்குவல் டு 70 டிகிரி ப்ளஸ் இந்த பகுதி, இது ஏன்னு வச்சுக்கலாம், ஏ ப்ளஸ் 70 டிகிரி ஈக்குவல் டு ஏவோட மதிப்பு 40 டிகிரின்னு சொல்லியிருக்கும். அவ்வளோதாங்க. புரிஞ்சுதா. ஸோ ஆல்டர்னேட் செக்மெண்ட் தேர்த்தின்படி ஒரு வட்டத்தின் தொடுகோட்டின் தொடுபுள்ளியிலிருந்து வரையப்படும் நான் அந்த தொடுகோட்டுடன் ஏற்படுத்தும் கோணமானது வட்டத்தின் மற்றொரு துண்டின் ஏற்படுத்தக்கூடிய மற்றொரு வட்டத்துண்டில் ஏற்படுத்தக்கூடிய கோணத்தின் மதிப்பிற்கு சமமாக இருக்கும். சரிங்களா. அப்போ இதோட மதிப்பு 70 டிகிரி அப்படின்னா இதோட மதிப்பு 70 டிகிரியா. சரிங்களா. ரெண்டாவது இது வந்து குறுக்கு வெட்டியில் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதல் வந்து சமம். சரியா. உள்ளெதிர் கோணங்கள் சமம் அப்படின்னா இது 70 டிகிரின்னு இருக்குது. அப்போ இதோட டிகிரி 70 டிகிரி ஆகும். சரிங்களா. அப்புறம் ஆங்கிள் ஏ இதோட மதிப்பு 180 டிகிரின்னு சொல்லியிருக்கோம். சாரி, ஆங்கிள் பியினுடைய மதிப்பு 180 டிகிரின்னு சொல்லியிருக்கோம். அப்போது இங்கே 70 இருக்குது அப்படின்னா இதோட மதிப்பு 40 டிகிரின்னு சொல்லியிருக்கும். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 63வது கொஸ்டின். ஒரு லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 55, 72, 123 வந்து வகுக்கும் பொழுது மீதி வந்து 3, 7, 6 சொல்லி கிடைக்கிது அப்படின்னா அந்த எண் என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா. இப்போ 55, 72, 123 வந்து வகுக்கும் பொழுது என்ன ரிமைண்டர் கிடைக்குது, 3, 7, 6. சரிங்களா. அப்போது இதனால் முழுமையாக வகுப்படக்கூடிய என்ன பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் இல்லாமல் முழுமையாக வகுப்படக்கூடிய எண்கள் இது எல்லாத்தையும் கழிச்சிட்டிங்க அப்படின்னா அதுதான் முழுமையான எண். சரிங்களா. அப்போ அதோட மதிப்பு என்ன வரும், 52, 65, 17. இது எல்லாத்துக்கும் HCF என்ன பார்த்தீங்கன்னா 13. ஸோ எல்லாத்தையும் காமனாக வகுக்கக்கூடிய நம்பர் தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர், HCF 13. அடுத்த கொஸ்டின் 64வது கொஸ்டின். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், இதோட மதிப்பு 180 சொல்லி வரும். இன்ட்டு இதோட மதிப்பு 15 வந்து 45 வகுத்தீங்க அப்படின்னா 3 சொல்லி கிடைக்கும். அடுத்து இன்ட்டு இங்கே -2 × 3 -6. ஸோ இன்ட் 2 ப்ளஸ் ஆஃப் -6. அப்போ அதோட மதிப்பு என்ன வரும், 6. 1080 -6 ஈக்குவல் டு 1074தான் ஆன்சர். அடுத்ததா இந்த கணக்கு
வருண் இஸ் 3 times as old as his sister. இந்த கணக்கு வந்து பேசிக் கான்செப்ட் இப்படி போனால் தான் உங்களுக்கு வந்து இந்த கணக்கு வந்து போட முடியும். வருண் இஸ் 3 times as old as his sister. வருண் வந்து அவனோட சிஸ்டரை போல் 3 மடங்கு வயசு உள்ளவனா, சரிங்களா? இப்போ வந்து 6 வருஷம் கழிச்சு அவங்களோட வயசுடைய பெருக்கு தொகை வந்து 231 அப்படின்னா வருணோட வயசு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ நாங்கள் வந்து பேசிக்காக போடுவோம், அதுக்கடுத்து எப்படி ஷார்ட்கட்டில் போடுறோன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கே வருண், இங்கே அவங்க சிஸ்டர். ஸோ வருணோட வயசு அவங்க சிஸ்டரோட வயசு போல் 3 மடங்கு. ஸோ வருணோட அக்காவோட வயசு வந்து எக்ஸ்ன்னு சொல்லியிருந்துச்சுன்னா வருணோட வயசு 3 எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். 6 வருஷம் கழிச்சு இவங்களுடைய வயதினுடைய பெருக்கு தொகை 231 சமம். அப்படின்னா 3x + x இன்ட்டு x + 6 ஈக்குவல் டு 231. ஸோ இதில் மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, சுருக்குனீங்க அப்படின்னா 3x² + 18x + 6x. இந்த 3x கொண்டு வந்து உள்ள இந்த இது எல்லாத்தையும் பெருக்கிறோம். அப்போ 3x² + 18x. அடுத்து இந்த 6 கொண்டு போய் உள்ளே பெருக்கிறோம். அப்படின்னா 6x வந்துருச்சா, 6x + 36 36 = 231. இதில் சுருக்குனீங்க அப்படின்னா 3x² + 24x. இது சுருக்குனீங்க அப்படின்னா -195 = 0. இது எல்லாத்தையும் 3ஆல் வகுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், x² + 8x - 65 = 0. பெருக்குனா -65 வரணும், கூட்டினா வந்து 8ன்னு சொல்லி வரும். அப்போ என்ன நம்பர் வரும் பார்த்தீங்கன்னா, ஸோ x² + 13x - 5x - 65 = 0. ஸோ எக்ஸை வந்து காமன் எடுத்திங்கன்னா x + 13 -5 காமன் எடுத்திங்கன்னா x + 13 = 0. ஸோ வயசோட மதிப்பு x + 13 = 0 ஆர் x - 5 = 0. அப்போ எக்ஸோட மதிப்பு 5ன்னு சொல்லி வரும். இங்கே எக்ஸோட மதிப்பு -13 சொல்லி வரும். எக்ஸோட மதிப்பு -13 வயசில் வர முடியாது. ஸோ எக்ஸோட மதிப்பு 5 தான். அப்போ வருணோட வயசு 3x = 3 × 5 15 இயர்ஸ்ன்றதான் ஆன்சர். இது வந்து நம்ம வந்து பேசிக் ஃபார்முலா படி தான் இந்த கணக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லை ஷார்ட்கட் ஃபார்முலா போடணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, வருணோட வயசு அவங்க அக்காவோட வயசோட 3 மடங்கு. சரிங்களா? அப்போது வருணோட வயசு 3ஆல் வகுப்படணும். 3ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் என்ன? 13 வகுப்படுமா? இல்லை. 39 வகுப்படும். 15 வகுப்படும். 5 வகுப்படுமா? வகுப்படாது. சரிங்களா? அப்போது வருணோட வயசு 39 அப்படின்னா அவங்க அக்காவோட வயசு என்ன இருக்கும்? 13 இருக்கணும். அப்போது 6 வருஷம் கழிச்சு என்ன வரும்? ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். 45 × 19. இது ரெண்டையும் பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? 20. 900 கிட்ட வரும். 900 900 45 கழிச்சிங்கன்னா 855 சொல்லி வரும். ஸோ இது ஆப்ஷன் கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. அப்போது மிச்சம் இருக்கிறது என்ன? ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அந்த ஆப்ஷன் படி போட்டிங்க அப்படின்னா வருணோட வயசு 15 வயசு, அவங்க அக்காவோடைய வயசு 5 வயசுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 6 வருஷம் கழிச்சு +6. ஸோ 21 × 11 = 231. கொடுக்கப்பட்ட சமன்பாடு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது. அப்போது 15 இயர்ஸ்ன்றது ஆன்சர். சரிங்களா? இப்படி ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் போடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, 68வது கொஸ்டின். கொடுக்கப்பட்டோட HCF என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? 2^4 × 3^4 × 5^3 × 7^2. சரிங்களா? அதுக்கடுத்து 2^2 × 3^6 × 5^5. கொடுக்கப்பட்டதில் காமனாக இருக்க நம்பர் என்ன பாருங்கள், 2 3 5 மட்டும்தான். HCF பண்ணுறாங்க, காமனாக இருக்கிறதான் எடுக்க முடியும். சரிங்களா? அப்போ 7 வராது. ஸோ 7 வர மாதிரி ஆப்ஷன் என்ன இருக்குது? இது எதுவுமே வராது. ஸோ டேரெக்டாக இங்கேயே ஆன்சர் போட்டுடலாம். அப்படி இல்லைனா இது ரெண்டுலேயே வந்து இருக்கிறதுலே குறைஞ்சபட்ச வேல்யூ என்ன பாருங்க, 2 இருக்குது. 2ல் பவரில் வந்து எது குறைஞ்சபட்ச வேல்யூ? 2 தான் குறைஞ்சபட்ச வேல்யூ. ஸோ 2^2. அடுத்து இதில் 4, இதில் 3. ஸோ 2^2 × 3^4 × 5^3ன்றதான் HCF. இந்த ரெண்டு எண்களுடைய HCF. அடுத்ததா, the angle of elevation of the top of the tower from 2 points on the ground is 18 meter and 32 meter away from the foot of the tower are complementary.
the height of the tower is சரிங்களா, ரொம்ப எளிமை தான். ஆனால் கணக்கு தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். கணக்கு ஈஸி தான். கான்செப்ட் ஓரியன்டாக போட முடியும்ப்பா கணக்கு. அதாவது the angle of elevation of the top of the tower from 2 points on the ground 18 meter 32 meter away from the foot. 2 பாயிண்ட் இருக்கு, ஒரு டவர் இருக்கு, அந்த டவர்ல இருந்து 2 பாயிண்ட் தள்ளி இருக்கு சரிங்களா. இதோட மதிப்பு 18 மீட்டர், இதோட மதிப்பு 32 மீட்டர் சரிங்களா. இதோட மதிப்பு 18 மீட்டர், அப்புறம் இன்னொரு புள்ளி 32 மீட்டர் தள்ளி இருக்கு சரிங்களா. கணக்கில் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவரோட ஹைட் கேட்குறாங்க, இந்த ஹைட் கேட்குறாங்க சரிங்களா. இப்போ அந்த 2 ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த 2 ஆங்கிளோட மதிப்பு காம்ப்ளிமெண்ட் சொல்லிட்டாங்க. காம்ப்ளிமெண்ட் என்ன 90 டிகிரி. அப்போ இது தீட்டா அப்படின்னா இதோட மதிப்பு என்ன இருக்கும் 90 மைனஸ் தீட்டான்னு சொல்லியிருக்குமா, அவ்வளோதாங்க. டேரெக்டாக டேன் தீட்டாவில் போடுங்க. டேன் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும், எதிர்பக்கம் பக்கத்தில் அடுத்துள்ள பக்கமா, ஸோ ஹைட் அப்பான் 32, இந்த 90 டிகிரிக்கு 32 சரிங்களா. அப்போது இதோட மதிப்பு என்ன வரும் காட் தீட்டான்னு சொல்லிடுவோம். காட் தீட்டாவோட மதிப்பு என்ன வரும் ஹைட் அப்பான் 32. அப்போது டேன் தீட்டாவோட மதிப்பு என்ன வரும், அப்போது டேன் தீட்டாவோட மதிப்பு இதோடைய தலையிலி 32 அப்பான் 8 சரிங்களா. அடுத்து ரெண்டாவது ஃபார்முலா படி டேன் தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும் ஹைட் அப்பான் எதிர்பக்கம் வகுத்தல் அடுத்துள்ள பக்கமா, அப்போ ஹைட்டு அப்பான் 18. இங்கேயே டேன் தீட்டா இருக்குது, இங்கேயே டேன் தீட்டா இருக்குது, ரெண்டே வந்து ஈக்குவலைஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட மதிப்பு என்ன வரும் h equal to 18 h upon 18 equal to 32 upon 8. அப்போது h ஸ்கொயர் equal to 32 into 18. அப்போது ஹெச்சோட மதிப்பு அண்டர் ரூட் ஆஃப் 32 into 18 ஈக்குவல் டு என்ன வரும் 24 மீட்டர்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 73வது கொஸ்டின். ஒரு சம் வந்து 2 வருஷத்தில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 2 வருஷத்தில் வந்து 26,400 சொல்லி மாறுதாமா சரிங்களா. அப்போனா அந்த சம் வந்து அந்த அமௌண்ட் வந்து என்ன சொல்லிக்கிறேன் நல்லா கவனிங்க. 2 வருஷத்துக்கு வட்டி மட்டும் 5% அப்படின்னா 2 வருஷத்தில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 5% per annumனா அது எத்தனை வரும் 10% சொல்லி வரும். அப்போது அமௌண்ட் என்ன வரும் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 110% சொல்லி வரும் சரிங்களா. 110%ஓட மதிப்பு 26,400 அப்படின்னா 100%ஓட மதிப்பு என்ன வரும் 24,000 சொல்லி நம்ம கிடைக்கும். அவ்வளோவாங்க. அடுத்த கொஸ்டின் 75வது கொஸ்டின். 1.5 கிலோ கேக் இருக்குது, அதை வந்து 10 பேருக்கு வந்து அதிகமாக பங்கிட்டு கொடுத்தாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 1.5 கிலோ எப்படி எழுதலாம் 1500 கிராம் சொல்லி எழுதலாமா, வகுத்தல் 10 ஈக்குவல் டு 150 கிராம். அடுத்த கொஸ்டின் 76வது கொஸ்டின். ஒரு 200 மீட்டர் ரேஸில் வந்து ஸ்ருதி வந்து மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ஓடுறாங்க சரிங்களா. மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ஓடுறாங்க. ஸ்ருதி வந்து வீணாவுக்கு வந்து ஒரு 18 மீட்டர் வந்து ஸ்டார்ட் ஆஃப் கொடுக்குறாங்க. அதாவது வீணா வந்து ஸ்டார்ட் பண்ணி 18 மீட்டர் ஓடினதுக்கப்புறம் தான் வந்து ஸ்ருதி வந்து தன்னுடைய போட்டியை வந்து தொடங்குறாங்க சரிங்களா. அப்படி இருந்தும் இவங்க வந்து வீணா வந்து வீணா வந்து 30 செகண்டில் வந்து தோற்று போகிறாங்க அப்படின்னா வீணாவோட ஸ்பீடு என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஸ்ருதியோட ஸ்பீடு என்ன, ஸ்ருதிக்கும் வீணாவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வந்து 200 மீட்டர் வந்து ஓடுறாங்க அப்படின்னா வீணாவுக்கு வந்து 18 மீட்டர் வந்து கம்மி. ஸோ 182 மீட்டர் தான் வந்து ஓடி இருப்பாங்க சரிங்களா டோட்டலாகவும். இப்போ ஸ்ருதியோட டைம் என்ன, டைம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் ரேஸை டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடு எவ்வளவு 4 கிலோமீட்டர் per hour. அப்போது மினிட்ல பார்த்தீங்கன்னா 5 upon 18 பெருக்க வேண்டியிருக்கும். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 180 செகண்ட் வரும். யாரோடது ஸ்ருதியோடைய சரிங்களா, ஸ்ருதியோடு. அப்படின்னா இருந்தும் ஸ்ருதி வந்து 180 செகண்டில் வந்து ஓடுறாங்க, இருந்தாலும் அவங்க வந்து வீணா வந்து 30 செகண்ட் வந்து பீட் பண்ணுறாங்க அப்படின்னா வீணாவோட ஸ்பீடு என்ன இருக்கும், வீணாவுடைய டைம்
என்ன இருக்கும் 180 + 30 = 210 செகண்ட். சரிங்களா? இப்போ வீணாவோட டிஸ்டன்ஸ் தெரியும், கடந்த டிஸ்டன்ஸ் தெரியும், வீணாவுடைய டைம் தெரியும். அப்போனா வீணாவுடைய ஸ்பீடு என்ன? டிஸ்டன்ஸ் அப்பான் டைமா? டிஸ்டன்ஸ் அளவு 182 மீட்டர், டைம் அளவு 210 செகண்ட். சரிங்களா? மீட்டர் பர் செகண்டில் இருக்குது. இது வந்து கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாற்றோம்னா 18/5 அடி கொடுக்கணும். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3.12 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்லி கிடைக்கும். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 77வது கொஸ்டின். The radius of spherical balloon increases from 5 cm to 10 cm when more air is pumped into it. The ratio of the surface area of the original balloon to that of inflated balloon. ஒரு ஒரிஜினல் பலூன் இருக்குது, அடுத்து ஊதப்பட்ட புதிய பலூன் இருக்குது. சரிங்களா? இன்ஃப்ளேட்டட் பலூன் ஒரிஜினல். இப்போ ஸ்பியர்னுடைய சர்ஃபேஸ் ஏரியா வளைவரப்பு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 4/r². சரிங்களா? இப்போது முதல்ல இருந்தது 4/r1² சொல்லி வச்சுக்கலாம். இப்போ இருக்கிறது 4/r2² சொல்லி வச்சுக்கலாம். இதெல்லாம் அதோடைய ஆரங்கள் மாறுது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு 4/4 அடியாயிருமா? காமனாக இருக்கனால. ஸோ r1² 5² = 10² சொல்லி வரும். ஸோ 25 100 அடி கொடுத்தீங்கன்னா 1:4 விகிதத்தில் வந்து அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அடுத்த கொஸ்டின் 83வது கொஸ்டின். ஒரு 5 மீட்டர் நீளமுள்ள ஒரு ஏணி வந்து ஒரு சுவத்தில் வந்து சாட்சி வச்சுருக்காங்க. 3 மீட்டர் ஹைட்லேருந்து சாட்சி வச்சுருக்காங்க. சரிங்களா? If the foot of the ladder is moved 2.6 meter towards the wall, then the distance by which the top of the ladder sides upwards on the wall. அது வேறு ஒன்றும் இல்லை. ஒரு லேடர் இருக்குது. சரிங்களா? ஒரு ஏணி வந்து 5 மீட்டர் நீளமுள்ள ஒரு ஏணியை வந்து சாட்சி வச்சுருக்காங்க. ஒரு சுவத்தில் வந்து சாட்சி வச்சுருக்காங்க. சரிங்களா? இப்போது இதோட ஹைட் அளவு 3 மீட்டராமா. சாட்சி வச்சுருக்காங்க. சுவருடைய டச் பாயிண்டோட ஹைட் வந்து 3 மீட்டர். இப்போ வந்து இந்த ஏணியை வந்து அப்படி முன்னாடி தள்ளி கொண்டு போய் எவ்வளவு 2.6 மீட்டர் வந்து தள்ளி கொண்டு போகிறாங்க. சரிங்களா? 2.6 மீட்டர் தள்ளி கொண்டு போகிறாங்க. அப்போது ஏணி வந்து கொஞ்சம் மேலே போகும். சரிங்களா? இந்த மாதிரி மேலே போகுதுன்னு வச்சுக்குவோம். இப்போது ஏணியோட லென்த் அதே தான் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து லென்த் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.4 மீட்டர். கீழே 2 ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த சுவருடைய தொடக்கத்துலேருந்து ஏணி இருக்க பகுதி வந்து 1.4 மீட்டர் சொல்லியிருக்கும். இப்போது இந்த ஹெயிட்டு இந்த ஏணி வந்து இன்னும் எவ்வளோ தூரம் ஹெயிட் வந்து மேலே போயிருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். சரிங்களா? அப்படின்னா ஃபஸ்ட் வந்து 1.4 மீட்டர்னு எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. பைத்தாகரஸ் டெபிலிட்ஸ் படி பைத்தாகரஸ் டெபிலிட் 3 4 5. சரிங்களா? இப்போது அடுத்துள்ள பக்கம் எதிர்ப்பக்கம் வந்து இது வந்து தீட்டான்னு வச்சுக்கோம். எதிர்ப்பக்கம் வந்து 3 மீட்டர் அப்படின்னா கர்ணம் 5 மீட்டர் அப்படின்னா கீழே உள்ளது என்ன இருக்கும்? அடிப்பாகம் வந்து 4 மீட்டர் சொல்லியிருக்கும். சரிங்களா? இப்போ 2.6 மீட்டர் தள்ளி கொண்டு போயிட்டாங்க. அப்படின்னா மிச்சம் என்ன இருக்குது? 1.4 மீட்டர் சொல்லியிருக்குமா மிச்சம்? சரிங்களா? இப்போ வேறு கலரில் எழுதுகிறேன். 1.4 மீட்டர் சொல்லியிருக்கும். 1.4 மீட்டர். சரிங்களா? இப்போது இந்த எக்ஸனுடைய மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க? வேறு ஒன்றும் இல்லைங்க. அப்படியே வந்து இப்போ கர்ணத்தின் வர்க்கத்தின் மதிப்பு சரிங்களா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்பாகத்தின் வர்க்கத்தின் மதிப்பு ப்ளஸ் இந்த உயரத்தினோட மதிப்புன்னு சொல்லியிருக்கோம். உயரத்தோட மதிப்பை ஏன்னு சொல்லி எடுத்துக்கலாம். a² சொல்லியிருக்கும். கர்ணத்தின் வர்க்கத்தின் மதிப்பு அடிப்பாகத்தின் வர்க்கத்தின் மதிப்பு அப்புறம் உயரத்தின் வர்க்கத்தின் மதிப்புக்கு சமமாக இருக்கும். அப்போ a² மதிப்பு ஏவோட மதிப்பு என்ன இருக்கும்? √25 மைனஸ் 1.96 சொல்லியிருக்கோம். அப்போ இதை சுருக்குனீங்க அப்படின்னா 23.04. 23.04ன்றது எதோடைய வர்க்கம் பார்த்தீங்கன்னா ரூட் வெளியே எடுத்தீங்கன்னா 48² மதிப்பு தான் வந்து 23,004. ஸோ இதோட மதிப்பு 4.8ன்னு சொல்லி வரும் ஏவோட மதிப்பு. ஏன்றது என்ன? இந்த மொத்த ஹெயிட்டு. அப்போது 3 + xோட மதிப்பு 4.8 அப்படின்னா
எக்ஸோட மதிப்பு 1.8 மீட்டர் சொல்லி அதோடைய உயரம் வந்து கூடியிருக்கும். ஏணி வந்து இப்போ முதல்ல இருந்ததோட 1.8 மீட்டர் வந்து உயரம் வந்து கூடியிருக்கும். அவ்வளோதாங்க. அடுத்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டாவோடைய முகடு வந்து 12 சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா கேவோட வேல்யூ என்ன சொல்லி கேட்குறேன். நல்லா பண்ணிங்க. முகடுனா என்ன? மோஸ்ட் ரிப்பீட்டட் நம்பர்ன்றதான் முகடு. சரிங்களா? அப்போ இங்கே 2 12 இருக்கு, 2 15 இருக்கு. சரிங்களா? முகடு வந்து 12 வரணும்னா முகடு வந்து அதிகமாக இருக்கணும். சரிங்களா? 12 வந்து அதிகமாக இருக்கும். அப்போ கேவோட மதிப்பு 12 இருந்தால் 3 டைம்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? அப்போ அதுதான் வந்து முகடாக இருக்கும். ஸோ கேவோட மதிப்பு 12. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 86வது கொஸ்டின். ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. 2015 2019 வரைக்கும் உற்பத்தியான 5 வெவ்வேறு மாநிலங்களுடைய உற்பத்தியான கோதுமையோட உற்பத்தி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃப்ரம் 2015 2019 வரைக்கும் which state contributed to the least to the total production of the wheat. மொத்த உற்பத்தியில் வந்து எந்த ஸ்டேட் வந்து குறைஞ்ச உற்பத்தி வந்து பண்ணியிருக்கு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஸ்டேட் ஏ வந்து எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49. சரிங்களா? ஸ்டேட் பி வந்து 50, ஸ்டேட் சி வந்து 64, ஸ்டேட் டி வந்து 38, ஸ்டேட் இ வந்து 80. சரிங்களா? இருக்கலே கம்மியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 38 தான் கம்மி. ஸோ ஆன்சர் டி தான் வந்து கம்மியான உற்பத்தி வந்து பண்ணியிருக்கோம். அடுத்ததான் 87வது கொஸ்டின். அதே சேம் தான். சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா விச் ஸ்டேட் கான்ட்ரிபியூட்டட் க்ளோஸ் டு 1/3 ஆஃப் தி டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் தி 5 ஸ்டேட்ஸ். 5 ஸ்டேட்ஸ்னுடைய டோட்டல் உற்பத்தி எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 281 சொல்லியிருக்கோம். நமக்கு என்ன கேட்குறாங்க? இதில் 3ல் ஒரு பங்குக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய ஸ்டேட் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? 7 3 9 3 27, 27 9 3 27 மிச்சம் 1 11 3 9. சரிங்களா? அப்போது ஆவரேஜ் வந்து 93 இருக்கணும். 93 க்ளோசஸ்ட்டாக இருக்கக்கூடியது இது ஒன்று தான். இதோட மதிப்பு 80 இருக்கும். சரிங்களா? க்ளோசஸ்ட்டாக இருக்கக்கூடியது E1 தான். அடுத்த கொஸ்டின் ஒரு பைச்சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டோட்டல் பாப்புலேஷன் வந்து 7,20,000 சொல்லி கொடுத்தாங்க. அப்போது இப்போ அனிமலோடைய எண்ணிக்கை வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அனிமலோட டிகிரி என்ன? 30 டிகிரி. டோட்டல் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 360 டிகிரி இருக்கும். சரிங்களா? இந்த 360 டிகிரியோட மதிப்பு 7,20,000 அப்படின்னா 30 டிகிரியோட மதிப்பு என்ன வரும்? ரெண்டு பக்கம் வந்து 12ஆல் வகுத்துற வேண்டியதான். 12ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 6 கொண்டா 72. ஸோ 60,000 சொல்லி இருக்கும். அடுத்து 89வது கொஸ்டின். அதே தான். In which state was there continuous and fixed increase in production from the year 2015 to 2017? 2015 2017 வரைக்கும் கண்டினியூஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய உற்பத்தி இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஸ்டேட் எதுன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் 12 இருந்தது 13 மாதிரி இருக்குது, 13 இருந்தது 14 மாதிரி இருக்குது. சரிங்களா? இப்போ கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே பாருங்கள் மற்ற எல்லாமே 8 10 இருக்குது, அடுத்து 9 மாறிடுச்சு. 11 12 10 சொல்லி மாறிடுச்சு. 6 8 8 சேமாக தான் இருக்குது. இங்கே 18 17 15 இருக்குது. சரிங்களா? கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆனது சியில் மட்டும்தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.